அரசு தனியார் கூட்டு பங்காண்மை மூலமாக முதலீடுகளை ஈர்த்து பெரந்தன் ரசாயன தொழிற்சாலை முழுமையாக இயக்கப்படவுள்ளதால் புலம்பெயர்ந்து வாழும் எமது உறவுகள் இவ்வாறான நிலையான உற்பத்திகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும். இது உங்களுக்கான மிக சிறந்ததொரு வாய்ப்பாகும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் எட்வேர் நாயகன் அழைப்பு விடுத்தார். போர் சூழல் காரணமாக 1985ஆம் ஆண்டு மூடப்பட்ட பெரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்காக அரசாங்கத்தால் முதற்கட்டமாக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிதியின் மூலம் 9 மாதங்களில் அடிப்படை கட்டுமானங்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் சுமார் 6.3 பில்லியன் ரூபாய் முதலீட்டில் அரசு தனியார் கூட்டு பங்காண்மை மூலம் 30 மாதங்களில் இத்தொழிற்சாலை முழுமையாக நிறுவப்பட எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான அடிக்கல் நடுகை நிகழ்வு பெரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகத்தில் நேற்று 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளில் நாம் கூடியுள்ளோம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பெரந்தன் மண் மீண்டும் தனது பழைய பெருமையை மீட்டெடுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியில் நிற்கின்றது. 1954இல் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கூட்டு தாபனமாக்கப்பட்ட இந்த நிறுவனம் நாட்டின் ரசாயன தேவையை பூர்த்தி செய்த ஒரு பாரிய அச்சாணியாக திகழ்ந்தது. மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடக்கு மாகாணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. ஆனையிரவு உப்பளமாக இருக்கலாம், இன்று அடிக்கல் நடப்படும் பெரந்தன் ரசாயன தொழிற்சாலையாக இருக்கலாம். இவை அனைத்தும் வடக்கின் பொருளாதாரத்தின் உயிர் நாடிகள். இவற்றை மீள இயக்குவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இத்தொழிற்சாலையை இயங்கிய காலத்தில் குளோரின், காஸ்டிக் சோடா மற்றும் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் போன்றவற்றை எமது மண்ணில் எமது மக்களின் உழைப்பிலேயே உற்பத்தி செய்தோம். ஆனால் கடந்த 40 வருடங்களாக இவற்றையெல்லாம் நாம் டொலர் கொடுத்து இறக்குமதி செய்து வந்தோம். இன்று அந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட போகின்றது. இனி வரும் காலங்களில் எமது தேவை போக எஞ்சியவற்றை ஏற்றுமதி செய்து டொலரை உழைக்கும் மையமாக பெரந்தன் மாறப்போகின்றது. எதிர்காலத்தில் இத்தொழிற்சாலை அரசு தனியார் கூட்டு பங்காண்மை மூலமாக இயங்க உள்ளது. இவ்விடயத்தில் நான் புலம்பெயர்ந்து வாழும் எமது உறவுகளுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோளை இருக்கின்றேன். நீங்கள் எமது மக்களின் அன்றாட நுகர்வு தேவைக்கு பணம் அனுப்புவதை விட இவ்வாறான நிலையான உற்பத்திகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும். எத்தனையோ அவர்கள் எமது மண்ணில் முதலீடு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள், கைகோருங்கள். வடக்கில் அமைய உள்ள 3 பாரிய முதலீட்டு வலயங்களில் ஒன்று இந்த பெரந்தன் பிரதேசத்தில் அமையுள்ளது. இது எமது வடக்கு மாகாண இளையோருக்கு, குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்றார். சர்வபோத தலைவர் பள்ளியின் ஆசி உரையுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தொழிற்சாலைக்கான பெயர் பலகை மற்றும் அடிக்கல் ஆகியன பெரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பணியாளர்களால் திறக்கப்பட்டு நடுகை செய்யப்பட்டமை உணர்வுபூர்வமான நிகழ்வாக அமைந்தது. வரவேற்புரையை நிறுவனத்தின் தலைவர் எஸ் நேசராஜா நிகழ்த்தினார். தொடர்ந்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சுனில் ஹந்துன்னித்தி, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் உரையாற்றினார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கே இளங்குமரன், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன், கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் ஏ வேளமாளிகிதர், முதலீட்டு சபை மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஆகியவற்றின் தலைவர்கள், கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.